ஜெய் குருதேவ். மீண்டும் நாம் அஷ்டாவக்ரர் கீதையோட சாராம்சத்தில் இணையறதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த பதிவை போடுகின்றேன். என்றும் எப்போதும் போல உங்களின் ஆதரவோடு நாம் 3 முறை ஓம்காரம் சொல்லிட்டு அத்தியாயத்துக்குள்ளே போவோம். ஜெய் குருதே. இந்த பூமி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய்த்தந்தையருக்கும் நம்மளோட அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இந்த சரீரத்திற்கும் அஷ்டாவக்ரருக்கும் ஜனகர் மகாராஜுக்கும் நம்மளோட குருவாக இருந்து நம்மளை காத்து ரட்சித்து கொண்டே இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி குருஜி அவர்களுக்கும் அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு இனிய நமஸ்காரங்கள் தெரிவித்து நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தியாயத்தின் நம்பர் 10. அத்தியாயத்தின் தலைப்பு உணர்ச்சி புயல்கள். இது ஒரு பாகமாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாம் அத்தியாயத்திற்குள்ளே போவோம். உணர்ச்சி புயல்கள். நம் வாழ்க்கை அவ்வப்போது ஒரு புயலின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கிறது என்று நமக்கு அதை அறிஞ்சிருக்கிறீங்களா? இப்போ நம்ம ஒரு புயலில் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூகம்பம் அது இது நடக்குது இல்லையாங்க. அதுபோல் ஒரு புயலில் சிக்கிட்டோன்னா நம்மளை மனது எப்படி இருக்கும், நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு லட்சியம் கூட வச்சுருப்போம் வாழ்க்கையில், அது கூட நமக்கு சிதறி போகும். அந்த புயல் வெளியிலேருந்து அடிக்கணுங்கிறது இல்லைங்க, நம்ம மனதுக்குள்ளேயே டெய்லி நமக்கு ஒரு புயல் அடிச்சிட்ருக்குங்கிறாரு. அது என்னங்க? அது மனசு தாங்க. மனசு கடந்த காலம், எதிர்காலம், நடக்க போகிறது, அவன் இவன், அக்கம் பக்கம், நம்மளை பற்றிய சில உணர்வுகள் நம்மளை தாக்கி கொண்டு இருப்பது தான் இந்த உணர்ச்சி புயலின் வேகம். இப்போது இதில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எல்லாமே அமைதி சிதறி போகும். பக்தி, நேசம், வாழ்க்கையில் அழகழகான ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு, ஆனால் அதெல்லாமே நம்ம நினைவிலே வராது. நம்மளை ஒரு சுழல் காற்று வந்தால் எப்படி சுழன்று சுழன்று அடிக்கும், அதுபோலயே நம்மளது மனமானது அந்த உணர்ச்சி புயலில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாக ஆகி கொண்டு இருக்கும். நாமளே நம்ம நிதானத்தை இழக்க நேரும். இந்நிலையில் நமக்கு எதுவுமே தோணாது. சரி, கண்களை மூடி அமர்ந்து ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கண்களை மூடவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஆள் மனசில் அந்த கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த உணர்ச்சி புயலின் வேகமானது நம்மளை எந்த காரியத்தையுமே செய்ய வைக்காதுங்க. அந்த நெருப்பை நம்ம அணைக்க முயற்சி பண்ணாலும் அது திருப்பி திருப்பி கொழுந்து விட்டு எரியிற மாதிரி சில நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் படபடப்பு தரும், அமைதியின்மையே தரும். இப்படி தாங்க 2 புயல்களுக்கு இடையே தான் நீங்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்துணை புயல்கள் பொங்கி எழுகின்றன கணக்கிட்டு பாருங்க. நம்ம நார்மல் புயலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏற்கனவே எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம், வீட்டிலோட சின்ன சின்ன நிகழ்வுகள், அமைதியின்மை, அது போக நம்மளோட உணர்ச்சி புயல்கள், நம்ம ஐம்புலன்களால் நாமல் தவிக்கும் புயல்கள், இந்த 2 புயல்களுக்கு நடுவில் தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் புயல்கள் எழுவது குறையும் போது நம்ம இயல்பாக இருந்தோம். அதான் நாங்கள் புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஒரு சண்டை நடந்த பின்னாடி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் அந்த இடம். அப்போது உடல் தாங்க முடியாத தவிப்படைகிறது. மனதை பற்றிய விழிப்பு கூட நமக்கு இருக்கிறது கிடையாது. ஆனால் உங்களோட இயல்பு இதுதான் அப்படின்னு எண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துடாதீங்க. உங்களை பற்றிய ஒரு தெளிவு கண்டிப்பாக நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளோட வாழ்க்கையை ஒரு சமுத்திரம் போல் எடுத்துக்கோங்க.
அதில் சமுத்திரத்தில் அலை ஓஞ்சி நீங்கள் சமுத்திரத்தை பார்க்க முடியுமா? அதே போல் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் இந்த உணர்ச்சி, இந்த கோபம், தாபம் எல்லாமே நமக்கு வரத்தாங்க செய்யும். அப்போ சமுத்திரத்தில் எப்படி கடல் அலைகள் வந்து வந்து அடித்தடித்து செல்கின்றதோ அதுபோலவே நம்மளோடது மனமானது, நம்மளோட சரீரமானது கண்டிப்பாக வெளியிலே நடக்கப்படும் நிகழ்வுகள் ஒரு புயலாகவும், நம் உள்ளே நடக்கக்கூடிய உணர்ச்சியின் வேகம் ஒரு புயலாகவும், அலைகள் அடைத்து செல்வது போல நம் மனதின்குள்ளே அலை அலையாக வந்து கொண்டே இருக்கும். இதற்கு தீர்வு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? கிரியா செய்கிறோம். ஆனால் ஆழமாக மூச்செடுத்து விடுறோம். அது ஒரு சில நேரம் தானே நமக்கு இந்த புயலை கட்டுப்படுத்துது. அப்புறம் தெளிவான சிந்தனை திருப்பி கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஞான தெளிவை தரும் சொற்பொழிவை கேட்கிறோம். அங்கேயும் உங்களுக்கு மனசு பதியாது. சரி மெடிடேஷன் பண்ணுறோம், அங்கேயும் மனசு பதியாது. ஏன்னா நம்மளோட ஆள் மனசில் அந்த புயலை அதற்குள் நாம் கட்டுண்டுள்ளோம். புயலை விடுவிக்கலை, புயலுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது என்ன செஞ்சாலும் அதனுள் நமக்கு அமைதி நுழையாது. இந்த பிரச்சனை தாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே மிக முக்கியமான பிரச்சனையும் இது தான். இதை தவிர எந்த பிரச்சனையுமே இல்லை. இதற்கு காரணமாக 1000 காரணங்கள் சொல்லலாம். அவன் என்னாலலாம் அப்படி தாங்க இப்படி தாங்க பண்ண முடியும், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய கருத்துகள், நிறைய நிகழ்வுகளை எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனாலும் உங்களோட உண்மையான பிரச்சனை என்னன்னா, உங்களை இறுக பிடித்து இருக்கும் புயலிலிருந்து எப்படி வெளியில் வருவது, அந்த சிந்தனையை மட்டும்தாங்க நம்ம வச்சுக்கணும். முதல் விஷயம், இவ்வாறான நிலை பற்றி கண்டிப்பாக விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். சரியா? எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரிங்க, அந்த க்ஷணத்தில் நம்மளால் அடித்து ஓய்த்து விட முடியும் விழிப்புணர்வு இருந்தால். சரிங்க, நமக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய புயலெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். சரியா? புயல் வீசும்போது நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன தேவை போன்ற பதைப்பதைப்புகள், உங்களது எல்லா விதமான ஆசைகள், குழப்பங்கள், பயங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் இறுக்கமான பிடியிலிருந்து உங்களை தளர்த்தி விடக்கூடும். அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, விழிப்புணர்வோடு நம்ம பயணம் பண்ணும்போது நாம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தானேங்க புயல், உணர்ச்சி புயல்கள் அப்படின்னாலே பிரச்சனை தான். வெளியில் உள்ள புயல் காற்றாக தானே அடங்கிடுங்க. உணர்ச்சி புயல் அடக்கிறதுக்கு நம்மளோட மனமானது விழிப்படைந்து இருக்க வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எதனால் இந்த பிரச்சனை வருது, யாரால் இந்த பிரச்சனை வருது, யார் இதை அதிகமாக்குறாங்க அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எத்தகைய பிரச்சனையில் நம்மளை கூலாக டீல் பண்ண முடியும். அப்போது இதுதான் உங்களோட உண்மையான இயல்பு, இதுதான் அன்பின் அடையாளம். ஜனகர் இதை கேட்ட உடனேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அப்போது நான் இத்தனை வருஷ காலமாக என்னோட மனதை படபடப்போட வச்சுட்டு இருந்தேன், இப்போ என்னால் இருப்பை கவனிக்க முடியுது, நான் அன்பானவன், இது எல்லாமே சரியாகுமே, இது இயற்கையின் ஒரு பகுதி தானே. ஆமாங்க, நம்மளோட உடலே வாடகை உடல் தானே, நிரந்தரமான உடல் கிடையாதே. அப்போது இதைத்தான் நமக்கு திருப்பியும் சொல்கிறாரு, நம்ம முழுமையாக ஏற்று விழுங்கி விடுங்கள். எதை? இந்த உணர்ச்சி புயலை, எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அதை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு பயணம் பண்ணும்போது அதையே நம்ம சாப்பிட்றலாங்க. எத்தனை புயல் வந்தாலும் சரி, சாப்பாடு போல் ஈஸியாக கூலாது, என்ன வேணாலும் வரட்டும், தலைக்கு மேலே ஜான் போனானே முலன் போனானே, அது மாதிரி தான். அப்போ நம்ம தினமும் சாதனை செய்கிறோம், தியானம் செய்கிறோம், கண்டிப்பாக அதை மேற்கொள்ளணும், விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு ஆசிரமத்தோட நோக்கம் என்னங்க? நம்ம வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும், ஒரு சென்டரில் போய் கிரியா பண்ணுறதுக்கும், ஆசிரமத்தில் போய் கிரியா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆசிரமத்தில் போனோன்னே நம்ம ஏதோ ஒரு தாய் வீட்டிற்கு வந்தது போல் ஒரு பாவனை, நம்மளோட உடலுக்குள் ஒரு சிலிர்ப்புத்தன்மை. ஏன்னா அமைதியான சூழ்நிலை. அங்கே நம்மளை யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணிட்டு போகிறாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு. இதனால் நம்மளோட உணர்ச்சி புயல்கள், வெளி புயல்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஒரு சாந்த ஸ்வரூபமாக நாம் இருப்போம்.
அப்போது அலைகளற்ற சமுத்திரம் என்பது சாத்தியம் இல்லை. அதே போல் தான் ஆசிரமத்தில் இருக்கும்போது நம்ம கூலாகிறோம் இல்லையா, வீட்டில் வந்தோடனே நாம் விழிப்புணர்வோட சமுத்திரம் தான் நாம். அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கணும். சரியா? உங்களை நோக்கி வரும் அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ணணும்னா, இரு கரம் கூப்பி வாங்கப்பா வாங்க ராசப்பா வாங்க, என்ன இந்த பிரச்சனையா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னால் தீர்க்க முடியாது, இதுக்கு எனக்கு சாத்தியம் இல்லை அப்படியெல்லாம் மறுக்கக்கூடாது. எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு விழிப்புணர்வோடு நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு உள்ள தீர்வு அதில் லேசாக ஒரு கூலான ஒரு வழிமுறையாக நமக்கு அமைஞ்சிரும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் இயேசுநாதரை சொல்லியிருக்கிறாங்க. இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிருக்க அந்த காட்சியை நீங்கள் ஒரு நிமிடம் நினைவு கூறுங்கள். எத்தகைய பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் அப்படியே அன்பின் சொரூபமாக அமைதியாக அந்த சிலுவையில் அரைந்து இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் நமக்கு சொல்கிறார். அப்போ நமக்கு புயல்கள் வரும், அதை சால்வ் பண்ணுற பிரச்சனையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. விழிப்புணர்வோடு பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக தெரிய வரும். இப்போது நமக்கு நீங்கள் உங்களையே நம்ம விழிப்புணர்வு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாமே குற்றம் சாட்டிக்கொள்வோம். எத்தனை தடவை நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளே ஒரு ஃபீல் பண்ணிக்கிற நிலைமை, அதெல்லாம் வேண்டாங்க. நம்மளோட இயல்பு அன்பு. சரியா? எதுவுமே, அதாவது சமுத்திரம் தன்னுள் புயல் எதுவும் இல்லாத போதும் அழகாக நீல நிறத்தில் மிளிர முடியும் என்று நினைத்தால் அது தவறான புரிதல் தானே. புயல்கள் இருக்கும்போதும் அவர் ஆழமிக்கவர் தான், அப்போதும் கூட சமுத்திரமாகவே இருப்பார். அதாவது நம்ம ஒரு கடலை பார்க்கும்போது அது அலை வந்துட்டு போனால் தானேங்க ஒரு பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அப்படி ஃப்ளாட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த சமுத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சமுத்திரம் என்றாலே அலைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மனிதன் என்றாலே அதுலேயும் அலைகள் இருக்கும். அது என்ன அலைகள், என்ன புயல்கள்? உணர்ச்சி புயல்கள். பிரச்சனைகள் அலையாக வரும், புயல் ரூபத்தில் பெருகெடுக்கும், அப்புறம் நம்ம அமைதியை குலைக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போது நாம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரும்போது என்ன பண்ணுறோம்? விழிப்படைந்து நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஈஸியாக பண்ணிடுறோம். அப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு சக்தி பெற்ற மனிதராக நாம் இருக்க முடியும். சிறுமையை அளிக்கும், நம்மளோட மனதின் சிறுமையை அளிக்கும். ஒவ்வொரு புயலும் ஒரு வரம் தானங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வரம். அது நம்மளுடைய அனுபவத்தை, சிறுமையான அனுபவத்தை கிழித்து நம்மளை ஒரு பெருமையில் கொண்டு செல்கிறது, நம்மளை சிறந்தவனாக ஆக்குகிறது. அது நீங்கள் கவனித்து பாருங்கள், தெரியும். சரியா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கலாம் நாம் கொஸ்டின் எழுப்ப வேண்டாம். இது போன்ற நிறைய குழப்பங்கள் வரும், பொறாமைகள், வெறுப்புகள் எல்லாமே வரும். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் உயிர் காக்கும் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். அந்த கவசம் என்னது? விழிப்புணர்வு. கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோடு ஜனனமானாரோ அதே மாதிரி நாம் நமக்குள்ள டெய்லி சாதனா, சத்சங், சேவா என்ற கவசத்தை அணிந்து கொண்டு பயணம் பண்ண வேண்டும். அப்போ விழிப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். நம்மளை சுற்றி ஒரு ஆறா ஏற்கனவே சுற்றிட்டு இருக்கு, அது மென்மேலும் பெரிதாக வட்டமாக நம்மளை சுற்றி நம்மளை ஒரு கவசம் போல் தாங்கி கொண்டே இருக்கிறது. அதை நம்ம உணரணும். சரியா? இது மிகவும் அழகானது. அதாவது இதை இந்த அனுபவத்தை ஜனகர் மகாராஜா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவித்து நம்மள்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாரு. இது கேட்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது நாம் சண்டையிடும்போது, இப்போது ஒருத்தங்க சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருவரும் நான் தான் என்று அவர்களை உங்களால் உணர முடிகிறதா? நீங்கள் எப்போதாவது நாடகங்களில் நடித்திருக்கிறீர்களா? இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, டிவியை சொல்லியிருக்காங்க. டிவி எப்படின்னா, நம்ம ஒரு நாடகத்தை பார்க்கும்போது சில நேரம் நம்மளோட உணர்ச்சி புயலானது அங்கே வேலை செய்யுங்க, திடீர்னு நாமளே அந்த கேரக்டராகவே மாறிடும். அதேமாரி ஒருத்தங்க அந்த குத்து சண்டை பார்க்குறவங்க ஆசையெல்லாம் இருக்கும், அதில் நாமளே ஒரு குத்து சண்டை வீரனாக வந்துடுவோம். ஏன்னா அந்த உணர்ச்சியோட வேகம்.
அப்போ எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளால் சண்டை போடவும் முடியும். அந்த சண்டையிலேருந்து வெளிவரவும் நமக்கு தெரியும். அப்போது இதே மாரி தான் இந்த வாழ்க்கையும் உலகமும் நேர் எதிர் அம்சங்களை கொண்டவை. சூரியன் கண்டிப்பாக சுட்டெரிக்கும் சூரியன் நம்ம உடலை சுடும். அதே இரவில் வரும் சந்திரன் நம் உடலை குளிர்விக்கும். அப்போ நேர் எதிர் அமைப்புகள், ஆனால் ரெண்டுமே உடலுக்கு தேவை தானே. சூரியன் இல்லைன்னா வாழ முடியாது, சந்திரன் இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ அதே மாதிரி தான் நாமளும் பிரச்சனை இருந்தால் தான் அந்த அனுபவத்துலேருந்து வெளியில் வந்து அந்த ஞானத்தை அடைய முடியும், அந்த பக்தி வழியில் போக முடியும், ஆன்மீக வழியில் போக முடியும். பிரச்சனையே இல்லைன்னா எப்படிங்க? அதுதான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லுவாங்களா, கணவன் மனைவினா ஊடல் கூடல் எல்லாமே இருக்கணும்லாங்க. அப்போ ஒரு குடும்பம்னா சண்டை இருக்கணும், சச்சரவு இருக்கணும். நம்ம என்ன மியூசியமா சொல்லுங்கள்? அப்படியே வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறதுக்கு சிலைகள்லாம் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம மியூசியமா? மியூசியம் இல்லையே, நம்ம மனிதர்களுங்க. அதுவும் வாடகை மனிதர்கள், நிரந்தரமான மனிதர்கள் இல்லை. இந்த உடல் வாடகைக்கு அனுப்பப்பட்டது. இந்த உடலில் இந்த சரீரத்தில் இருக்கிற ஆன்மா அழிவில்லாதது. அப்போ அது வந்த வேலையை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு போகுது. நீங்கள் எதுக்கு போட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? கூலாக சந்தோஷமாக எப்பவும் டெய்லி நம்ம ஒரு வேளை சாப்பிடலைன்னா நம்ம என்ன இருப்போம், அது மாதிரி சாப்பாடு போல் நம்மளோட பயிற்சியையும் நம்ம கவனத்தில் கொண்டு வர வேண்டும். நான் இன்னைக்கு இதை செஞ்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது என்ன செய்யணும்? காரியங்கள் செய்கிறதுக்குள்ள பயிற்சி, கிரியா, சாதனா, சேவா, சத்சங், இதை பண்ணாதான் நான் சாப்பிடுவேன். என்ன ஒரு இது நேரம் ஆனாலும் சரி, ஆனால் 7:30க்கு நான் சாப்பிடுவேன்னா நான் 5:30க்கு 6:30க்கெலாம் கிரியா முடிச்சிருக்கணும். நம்ம ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருக்கோம். டைம் டேபிள் போடுங்க. அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இன்றைக்கி யார்கிட்ட சிரித்தோம், யார்கிட்ட சண்டை போட்டோம், யாரால் நம்ம வருத்தப்பட்டோம், யார் நம்மளை திட்டுனாங்க, எதற்கு திட்டினார்கள், நான் யார், நான் எதற்காக இந்த ஜென்மம் எடுத்தேன், என்னுடைய பணி என்ன, நான் யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருக்கிறேனா, என்னோடய வார்த்தைகள் யாராவது புண்படுத்தி இருக்குதா அப்படின்லாம் ஒரு நைட்டு ஒரு பட்டியலிட்டு பாருங்கள். நம்மளோட இதெல்லாம் கிளியர் ஆயிரும். சரியா? அப்போ ஒவ்வொரு மனதும் அன்பால் எழுகிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதாங்க? அதையும் நம்ம யோசிச்சு பாருங்கள். அப்போது எதிலாவது முழுமை அடைய விரும்பினால் என்ன நடக்கிறது? நீங்கள் முழுமையற்றவராக ஆகிறீர்கள். கண்டிப்பாகங்க. நம்ம எதுலையாவது முயற்சி பண்ணி இதில் சாதிக்கணும்னு நினச்சா அங்கே உடனே உங்களால் சாதிக்க முடியுமாங்க? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் முழுமையானவன், நான் நிரந்தரமானவன், நான் அன்பால் நிறைந்தவன் என்று நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பினாலும் அங்கே அமைதியாக இருக்க முடியுமா? இப்போ ஒரு சைலன்ஸ் கோர்ஸ் போகிறீங்க, நீங்கள் தானேங்க அமைதியாக இருக்க முடியும். எல்லாரும் அமைதியாக இருக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 2 பேர் செய்கையில் பேசுவாங்க, உங்களை எரிச்சல் மூட்டுவாங்க. அதில் நீங்கள் ஏன் கவனிக்கிறீங்க? நீங்கள் போனது சைலன்ஸ் கோர்ஸ், அங்கே நடக்கத்தான் செய்யும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் மையமாக இருக்கிறீர்கள். மற்றவர்களை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் அமைதி உள்ளவனா மாற்றணும் அப்படின்லாம் நினச்சி நம்மளாலலாம் மாற்ற முடியாது. மாறுவாங்க. எப்படின்னா, நீங்கள் உங்கள் அமைதித்தன்மையை முதல்ல இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்களை சுற்றுச்சூழலும் அமைதியாக மாறும். நீங்கள் அமைதியாக இருந்தால், அதை உணர்ந்தால் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் கூட அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன முடியும். மனிதர்களும் மாறுவாங்கங்க. மாறாத மனிதர்கள் யாருங்க? கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும், கண்டிப்பாக மாறுவாங்க. அப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மையமாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அமைதி எங்கெல்லாமோ தேடுறோம்? அதை ஏன் வேறு யாரிடமோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பிலேயே தேடுறோம்? நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் மனது கூடவே வருகிறதா? கண்டிப்பாக வருது. அப்போ அங்கே புயல்களை நீங்கள் தானே உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் வாய் திறக்காமல் இருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது சண்டை வரப்போதா? நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த இடம் அமைதியாக இருக்கும். அப்போ யாருடன் சென்றாலும் அங்கே புயல்களை உருவாக்குவோம், கண்டிப்பாக உருவாக்குவோம். அப்போ நாம் இந்த மனதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கால ஓட்டத்தில் எதுவும் உங்களுக்கு உதவாது. இதற்கு வேறு எந்த நிரந்தர தீர்வும் கிடையாது. நீங்கள் உங்களை கவனித்து உணர்ந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வோடு பயணம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல போனால் நம்மளோட பணி என்ன, இந்த இடத்துல பேச போகிறோம், என்ன டாபிக் பேச போகிறோம், வீணான கதைகள், அடுத்தவங்களை பற்றி குத்தம் சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி எண்ணங்கள், வருங்காலம் எதிர்காலத்தை பற்றி நமக்கு தேவையில்லை. நாம் என்ன பாதையில் போயிட்டுருக்கோம்? ஞானத்தின் பாதையில் போயிட்டுருக்கோம்.
பக்தியின் பாதையில் போயிட்டுருக்கோம், ஆன்மீக பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம். நான் யார், நான் எதற்காக பிறந்தேன் என்ற விழிப்புணர்வோடு பயணம் பண்ணுறோம். இது மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா எத்தனைய புயல், என்னது நம்ம சுனாமியே வந்த அப்புறமே உயிரோடு இருக்கோங்க, கொரோனா வந்த அப்புறமே உயிரோடு இருக்கும், இனி அங்கே இன்னொரு புயல் வரப்போகுது, கெஸ் பண்ணி பாருங்க. நினைக்கவே நமக்கே ஒரு சிரிப்பாக இருக்கா? அது மாதிரி தான். அப்போ ஜனகர் தனது மனதில் எந்த விதமான புயலும் எழக்கூடாது என்று நினைக்கவில்லை. ஆனால் அந்த புயல் எப்படி எழுகிறது மற்றும் எப்படி தானாக அடங்குகிறது என்று வியக்கிறார். இதே தான் நாமளும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அந்த பிரச்சனை வந்தது, எப்படி அது சால்வ் ஆச்சு, யார் சால்வ் பண்ணாங்க, எந்த யுக்தி கடைப்பிடிச்சாங்க, இது மாதிரி தான் நாமளும் நம்ம மனதின் ஆழம் வரைக்கும் சென்று அன்போடு இருந்தோமானால் எத்தகைய புயலும் சூப்பராக டீல் பண்ணிடலாம். அப்போது தனது எல்லையற்ற தலைகளற்ற இயல்பினையும் அது அற்புதமாய் ஆளுமை நிகழ்த்தும் விளையாட்டுகளையும் பற்றி பெரும் வியப்படைகிறார். இந்த உணர்ச்சி புயல் ஒரு விளையாட்டு மைதானம், நம் உடலே ஒரு விளையாட்டு மைதானம் தான். அதில் எழும்பக்கூடிய உணர்ச்சி புயல் அனைத்தும் ஒரு விளையாட்டு தான். ஈஸியாக விளையாடி விட்டு தட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ நாம் விழிப்புணர்வோடு பயணம் பண்ண புயலையும் அடக்கலாம், விளையாடிட்டே அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நன்றி. ஜெய் குருதேவ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். அடுத்த அத்தியாயம் ரொம்ப அற்புதமான அத்தியாயம். அனைத்தையும் அழியுங்கள், எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று நமக்கு 11ஆம் அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக இன்னும் சொல்லியிருக்கிறாரு. அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் குருதேவ்.